இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட செகண்ட் குவாலிஃபயர் மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு இடையில அகமதாபாத்தில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அகமதாபாத் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக், கன்சிஸ்டண்டாக 220+ ரன்ஸ் இங்கே வந்துட்டுருக்கு. இந்த சீசனில் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 221 ரன்ஸ் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ரன்ஸ் இங்கே வருது. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் கார்டு ப்ரெஷரில் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. இந்த சீசனில் 7 மேட்ச்சில் 6 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பேசஸுக்கு இனிஷியலாக கொஞ்சம் மூவ்மெண்ட் கிடைக்கும். 2 டீம்லையும் பவர் பிளேயில் குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க. தென் ஸ்பின்னர்ஸுக்கு மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் டேன் கிடைக்கும். பட் பேசஸ் தான் இங்கே அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. பவுலர்ஸ் எக்கனாமின்னு பார்த்தா பேசஸ் 10+ எக்கனாமிலையும் ஸ்பின்னர்ஸ் ஆல்மோஸ்ட் 10 எக்கனாமிலையும் பவுல் பண்ணியிருக்காங்க. இங்கே கொஞ்சம் ப்ரெஷர் கேம் ஆனதால் பெரிய ஸ்கோர் வருமா டவுட்டு தான். இங்கே செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெரிய ஸ்கோர் வந்தால் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் சேசிங்கில். ஓவராலாக 42 IPL மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் போன டீம் 20 டைம்ஸும் சேஸ் போன டீம் 21 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 178 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னை பார்த்தா பெல 158 டைம்ஸும் 150 to 169 9 டைம்ஸும் 170 to 189 9 டைம்ஸும் எப்போ 190 16 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எலிமினேட்டர் மேட்ச்சில் GTயை பீட் பண்ணாங்க. பேட்டிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் பேர்ஸ்டோ, ராஜ்பாவா, தென் கிளீசன் ஆடியிருந்தாங்க. இம்பேக்ட் சப்பில் அஸ்வினி குமார் ஆடியிருந்தார். ஆல்மோஸ்ட் சேம் லெவனோட ஆடலாம். ட்ரெண்ட் போல்ட், பூம்ரா, தென் கிளீசன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். மிச்சல் சானர் கூட ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஹர்திக் பாண்டியா, தென் அஸ்வினி குமார் ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். நமன்தீர் சம்டைம் ஒரு ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் ட்ரெண்ட் போல்ட், பூம்ரா, கிளீசன், தென் ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் கிளீசன், அஸ்வினி குமார், பூம்ரா, ட்ரெண்ட் போல்ட் பவுல் பண்ணுவாங்க. சம்டைம் ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவர் பவுல் பண்ணுவார். பஞ்சாப் ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச்சில் RCB கிட்ட லாஸ் ஆனாங்க. பேட்டிங்கில் மொத்தமாக சொதப்புனாங்க. ஆல்மோஸ்ட் 8-9 பேட்டர்ஸ் கிட்ட இருந்தும் பேட்டிங்கில் ஃப்ளாப் ஆயிட்டாங்க. பஞ்சாபுக்கு மார்க்கோ யான்சன் ஆடாதது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு பவுலர் ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸ்டோயினிஸ், ஒமர் சாய், தென் வைஷாக் விஜயகுமார் கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர்ஸ் இல்லை. ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷ்தீப் சிங், தென் ஜாமிசன் 3 பவுலர்ஸ் தான் இருக்காங்க. இங்கே பார்லெட்டுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச் இம்பேக்ட் சப்பில் முஷீர் கானை ட்ரை பண்ணாங்க. பேட்டிங் ஃபெயிலியர் ஆனதால் முஷீர் கான் ஆடி இருந்தார். இங்கே வைஷாக் விஜயகுமார் ஆடலாம். 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா ஹர்ஷ்தீப் சிங், ஜாமிசன், ஹர்ப்ரீத் பிரார், தென் ஒமர் சாய் கூட பவுல் பண்ணலாம். ஸ்டோயினிஸ் அண்ட் வைஷாக் விஜயகுமார் ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். பவர் பிளேயில் ஹர்ஷ்தீப் சிங், ஜாமிசன், ஒமர் சாய் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் ஹர்ஷ்தீப் சிங், கைல் ஜேமிசன், ஒமர் சாய், தென் வைஷாக் விஜயகுமார் பவுல் பண்ணுவார். மும்பை இந்தியன்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜோனி பேர்ஸ்டோ பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 47 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். இங்கே பவர் பிளேயில் ஆடுறதால டீசெண்டாக ஆட முடியும். லாஸ்ட் 2-3 சீசனாக பஞ்சாபுக்காக ஆடின பிளேயர். இந்த வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 22 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே பவர் பிளேயில் ஆடுறதால டீசெண்டாக ஆட முடியும். ஆஃப்டர் பவர் பிளே ஹர்ப்ரீத் பிரார் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகலாம். தென் க்ளவர்க்குலையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். சூரியகுமார் யாதவ் ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுவார். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. இந்த சீசனில் ஒரு தடவை கூட 25 ரன்ஸுக்கு கம்மியாக ஸ்கோர் பண்ணலை. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 132 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகென்ஸ்ட் பஞ்சாப் சூப்பராக ஆடியிருக்காரு. லாஸ்ட்டு ஆடின 4 மேட்ச்லேயும் கன்சிஸ்டண்டாக 50 அடிச்சிருக்காரு. இங்கே நல்லா ஆட முடியும். அகென்ஸ்ட் ஹர்ஷ்தீப் சிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ரோஹித் சர்மா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 81 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். 1-2 ஈஸி கேச்சஸ் எல்லாம் ட்ராப் பண்ணாங்க. ரோஹித் அகென்ஸ்ட் பஞ்சாப் 32 ஆவரேஜில் 872 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 61 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே மும்பை பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் இனிஷியலாக ஹர்ஷ்தீப் சிங், தென் ஜாமிசன் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. பட் இங்கே ஓப்பனர்ஸ் நல்லா ஆட முடியும். இனிஷியலாக 1-2 சான்சஸ் கிடைச்சாலும் ரோஹித் சர்மா பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும். அதையும் கன்சிடர் பண்ணிக்கங்க.
திலக் வர்மா நம்பர் 4ல் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் புவராக இருக்கு. இந்த வென்யூவில் 27 ஆவரேஜில் 109 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகென்ஸ்ட் பஞ்சாப் 5 இன்னிங்ஸில் 100 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இங்கே ரோஹித் சர்மா இல்லை திலக் வர்மா 2 பிளேயர்ஸில் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக திலக் வர்மாவை ட்ரை பண்ணுங்க. நமன்தீர் நம்பர் 6ல் பேட்டிங் ஆடுவார். 20-24 ரன்ஸ் குயிக்காக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். சம் டைம் இங்கே ஒன் டவுனில் கூட பேட்டிங் ஆட வைக்கலாம். 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் பவர் பிளேயில் பேட்டிங் ஆடுனா. ஸோ கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க இந்த மேட்சுக்கு. தென் பவுலிங்கில் ஒரு ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. அங்கத் பாவா ஆல்மோஸ்ட் நம்பர் 8ல் பேட்டிங் ஆடுவார். பெருசாக சான்ஸ் கிடைக்கிறதில்ல. டீசென்ட் ஆல்ரவுண்டர். டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். இங்கே பேட்டிங் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கலாம். மற்றபடி பெருசாக சான்ஸ் கிடைக்காது. ஹர்திக் பாண்டியா நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுவார். 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அகென்ஸ்ட் பஞ்சாப் பேட்டிங்கில் 22 ஆவரேஜில் 282 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங்லையும் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த மேட்சுக்கு பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். இங்கே பவுலிங்கில் எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஸோ டீமில் கன்சிடர் பண்ணுங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். மிச்சல் சானர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தார். இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டு கூட எடுக்கலை. அகென்ஸ்ட் பஞ்சாப் 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. பஞ்சாப் பேட்டர்ஸ் அக்ரெசிவ் மோட்லேயே ஆடுவாங்க. ஸோ சாண்டரை அடிக்க ட்ரை பண்ணி விக்கெட் லூஸ் பண்ணலாம். தென் டீசன்ட் பேட்டரும் கூட பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் 10-15 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பூம்ரா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். அகென்ஸ்ட் பஞ்சாப் 17 இன்னிங்ஸில் 24 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கே கண்டிப்பாக 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டீமில் ட்ரை பண்ணுங்க. ட்ரெண்ட் போல்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். ஆல்மோஸ்ட் எவ்ரி மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. இந்த வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. அகென்ஸ்ட் பஞ்சாப் 15 இன்னிங்ஸில் 11 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட் எடுக்கலை. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருந்தார். இங்கே டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்கலாம். ரிச்சர்ட் கிளீசன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். எவ்ரி மேட்ச்லையும் மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுக்கக்கூடிய பவுலர். ஸோ ஒரு விக்கெட்டாவது மினிமம் இங்கே எடுக்க முடியும். மும்பை செகண்ட் பவுல் பண்ணால் அதிகமான விக்கெட்ஸ் கூட எடுக்கலாம். அஸ்வினி குமார் லாஸ்ட் மேட்ச்சில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். டெத் ஓவர்ஸில் அதுவும் 20th ஓவரை ஆல்மோஸ்ட் அஸ்வினி குமார் தான் பவுல் பண்ணுறாரு. ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. பஞ்சாப் கிங்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் அண்ட் ஜோஸ் இங்கிலீஷ். பிரப்சிம்ரன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். லாஸ்ட் 3-4 மேட்சஸாக பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 59 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகென்ஸ்ட் மும்பை 4 இன்னிங்ஸில் 48 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நம்பர்ஸ் பெருசாக இல்லை. அகென்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட் தென் பூம்ரா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இங்கே எப்படி ஆடுவார் பார்க்கணும். இங்கே ஓப்பனர்ஸ் டீசெண்டாக ஆடுறாங்க. இங்கிலீஷ் ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் மும்பை சூப்பராக ஆடி 73 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். இங்கே டீசெண்டாக ஆட முடியும். தென் க்ளவர்க்கும் இங்கிலீஷ் தான் பண்ணுவார். ஸோ க்ளவர்க்குள்ளேயும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4ல் ஆடுவார். நல்லா ஃபார்மில் இருக்கிற பிளேயர். எகென்ஸ்ட் மும்பை 28 ஆவரேஜில் 414 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸ் ஆடி 2 இன்னிங்ஸ்லேயும் 50 அடிச்சிருக்காரு. சூப்பராக ஆடியிருக்காரு. ஐயர் எகென்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட் தென் பூம்ரா டீசெண்டாக ஆடியிருக்காரு. பட் எகென்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் இங்கே டீசெண்டாக ஆட முடியும். பிரியன் சாரியா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் மும்பை 62 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். சூப்பராக ஆடியிருந்தார். ரீசன்ட் மேட்சஸில் கொஞ்சம் கண்ட்ரோலாக ஆடுறாரு. எகென்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட் லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா ஆடியிருந்தார். பட் எகென்ஸ்ட் பூம்ரா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகியிருந்தார். இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 47 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே ஓப்பனர்ஸ் நல்லா ஆட முடியும். பட் எகென்ஸ்ட் பூம்ரா எப்படி ஆடுவார் பார்க்கணும். நகல் வதேரா நம்பர் 5ல் ஆடுவார். லாஸ்ட் 2-3 மேட்சஸாக பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. வதேரா பழைய மும்பை இந்தியன்ஸ் பிளேயர். இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 44 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு.
இங்கே பஞ்சாப் டாப் ஆர்டரில் 1-2 விக்கெட்ஸ் ஏர்லியாக லூஸ் ஆகிட்டா வதேரா குரூஷலாக இருக்கலாம். இங்கே டாப் ஆர்டர் கொஞ்சம் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. ஷஷாங்க் சிங் ஃபினிஷர் ரோலில் ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். எகென்ஸ்ட் மும்பை ஒரு மேட்ச்சில் 41 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 105 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பராக ஆடியிருக்காரு. இந்த மேட்சுக்கு ஷஷாங்க் சிங் குரூஷலாக இருக்கலாம். இங்கே டாப் ஆர்டரில் 2-3 விக்கெட்ஸ் ஏர்லியாக லூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும், டீசெண்டாக ஆட முடியும். ஸ்டோயினிஸ் நம்பர் 6 பேட்டிங் ஆடுவார். ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் பூராக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் 26 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸ்டோயினிஸ் ரீசன்ட் டைம்ஸில் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. லாஸ்ட் 2 IPL சீசன்லையும் 15 இன்னிங்ஸில் 9 டைம்ஸ் ஸ்பின்னர்ஸ் கிட்டே அவுட் ஆயிருக்காரு. பேட்டிங் ரெக்கார்ட்ஸும் ரொம்ப போராக இருக்கு எகென்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். எகென்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக ஆடியிருக்காரு. 28 ஆவரேஜில் 340 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் புவராக ஆடியிருக்காரு. தென் எகென்ஸ்ட் மும்பை பவுலிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இங்கே பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். ஸ்டோயினிஸ் எகென்ஸ்ட் பூம்ரான்னு பார்த்தா 36 பால்ஸ் ஆடி 28 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. தென் எகென்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட்டும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இங்கே பேட்டிங்கில் ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் அதிகம். பட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்க. ஒமர் சாய் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது. விக்கெட் டேக்கிங்கில் கன்சிஸ்டண்டாக இல்லை. பட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ 1 விக்கெட்டாவது மேக்ஸிமம் எடுக்கலாம். தென் டீசன்ட் பேட்ஸ்மேனும் கூட பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பவுலிங்கில் 1 விக்கெட், தென் பேட்டிங்கில் 10-15 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. முஷீர் கான் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஃபெயிலியர் ஆனதால் ஆட வச்சாங்க. பேட்டிங்கில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் பவுலிங்கில் 1 விக்கெட் எடுத்திருந்தார். டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். பட் இங்கே வைஷாக் விஜயகுமாரை தான் ட்ரை பண்ணுவாங்க. ஹர்ஷ்தீப் சிங் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் மும்பை 8 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கே டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ஜாமிசன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் RCB நல்லா பவுல் பண்ணியிருந்தார். பட் இங்கே எப்படி பவுல் பண்ணுவார் பார்க்கணும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகலாம். பஞ்சாப் பவுல் ஃபாஸ்ட் பண்ணால் 1 விக்கெட் எதுவும் எடுக்கலாம். கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. ஹர்ப்ரீத் பிரார் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கலை. பட் அதுக்கு முந்தின மேட்சஸில் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் மும்பை 5 இன்னிங்ஸில் 1 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. மிடில் ஓவர்ஸில் இங்கே கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். டீமில் கன்சிடர் பண்ணுறது பெட்டர். வைஷாக் விஜயகுமார் லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் மும்பை 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தார். டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எதுவும் எடுத்தால் உண்டு. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பேர்ஸ்டோ, தென் ஜோஸ் இங்கிலீஷ். பிரப்சிம்ரனை ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் டஃப். பட் கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. பேட்டர்ஸில் ஸ்ரேயஸ் ஐயர், சூரியகுமார் யாதவ், பிரியன்ஸ் ஆர்யா, தென் ரோஹித் சர்மா. இதில் ரோஹித்துக்கு பதிலாக திலக் வர்மாவுக்கு கூட கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் பிரியன்ஸ் ஆர்யாவுக்கு பதிலாக நகல் வதேரா இல்லை ஷஷாங்க் சிங்கை ட்ரை பண்ணலாம். தென் நமன் தீரை கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. தென் ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, ஸ்டோயினிஸ் அண்ட் மிச்சல் சாண்டரை கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. ஒமர் சாய் பஞ்சாப் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் 1 விக்கெட் எதுவும் எடுக்கலாம். பவுலர்ஸில் பூம்ரா, ஹர்ஷ்தீப் சிங், ட்ரெண்ட் போல்ட். தென் இது கூட ஹர்ப்ரீத் பிராரை ட்ரை பண்ணலாம். கிளீசன் அண்ட் அஸ்வினி குமாரை கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுறது பெட்டர். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, தென் ஸ்ரேயஸ் ஐயரை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பிரப்சிம்ரன், ஜோஸ் இங்கிலீஷ், பிரியன்ஸ் ஆர்யா, தென் ரோஹித் சர்மாவை கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.